அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குது, அதாவது தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் ஏதாவது ஒன்று செஞ்சு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன வழின்னே தெரிய மாட்டேங்குது, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னுடைய பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த ஒரு நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் உங்களை விட்டு நீங்கும். உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் நம்மளுடைய கஷ்டம் கர்மவினை இதெல்லாம் நீங்குவதற்கும் செல்வம் பல மடங்கு சேருவதற்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் 16ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷம் இருக்குது. தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் கர்மவினை இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கக்கூடிய தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சனி பிரதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை சோமவார பிரதோஷத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா இந்த நாளில் தான் சந்திர பகவான் சிவபெருமான் வழிபாடு செஞ்சு தன்னுடைய சாபத்தை போக்கி கொண்டதாகவும் அதே போல் சிவபெருமானுடைய தலைமுடியில் இடம் பிடித்ததாகவும் சொல்லுவாங்க. மேலும் நவ கிரகங்களில் ஒருவராக சந்திர பகவான் இடம் பிடித்ததும் இந்த நாளில் விரதம் இருந்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் யார் ஒருத்தங்க திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு, அதாவது சோமவார பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நான் மேலே சொன்ன அத்துணை விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது நமக்காக சந்திர பகவான் சிவபெருமானிடம் வேண்டி கேட்ட ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஏற்கனவே இது குறித்து நீங்கள் கோவிலுக்கு போனாலும் போகாட்டியும் இந்த ஒரு பொருள் மட்டும் இன்றைக்கி தானம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அந்த ஒரு தானத்தை அவசியம் செய்யுங்க. இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையாவது செய்யுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும், தலையெழுத்து மாறணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை 4:30 6 மணி முடிஞ்ச அளவுக்கு இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளார செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கே லேட் ஆயிரும், அந்த சமயத்தில் எங்களால் வீட்டில் இருக்க முடியாது, பரிகாரம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முகம் கை கால் கழுவிட்டு பொறுமையாக கூட செய்யுங்க. ஆனால் ஆஃபீஸில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இதில் நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தையாவது நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. 5 முறை சொல்லுங்கள், 7 முறை சொல்லுங்கள், 9 முறை சொல்லுங்கள், 11 முறை சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பப்படி எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சொல்கிறது தான் முக்கியம். மந்திரம் சொல்கிறது தானே, அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஒரு அமைதியாக யார் கூடயும் பேசாமல் உட்காந்துட்டு நீங்கள் இதை சொல்லலாம். சரிங்களா? அப்புறமா அந்த தானம் கொடுக்கறது வேணால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கூட செஞ்சுக்கோங்க. ஆனால் இரவு தூங்குறதுக்குள்ளே ஏதாவது ஒரு தானம் கொடுங்க. ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானம் 1000 மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால் அவசியம் ஏதாவது ஒரு தானம் கொடுங்க. சரி, இப்போது நம்ம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். இன்று நமக்கு திங்கட்கிழமை நாளாக இருக்கிறதுனால சந்திரனுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி. இந்த அரிசியை நம்ம தானம் கொடுக்கறது சிறப்புங்க. இந்த அரிசியுமே நீங்கள் முழுசாக போடணுன்னா பறவைகள் இருந்துச்சுங்கும் போது நீங்கள் அங்கே போட்டலாம். ஆனால் எறும்புகளுக்கு தானமாக கொடுக்கணுங்கும் போது இந்த அரிசியை நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துட்டு நீங்கள் நிலைவாசல் எப்படி தூவி விடுறது, கேட்டுக்கிட்டு தூவி விடுறது, மரத்துக்கடியில் போடுறது, இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி செய்யும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். பறவைகள்ங்கும் போது நம்ம முழு அரிசியை அப்படியே போடலாம்.
ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் வந்து கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷ வேலையில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா இரவு தூங்கிறதுக்குள்ளே பண்ணுங்கள். இப்போ வீட்டில் தான் இருக்கேன், நான் பிரதோஷ வேலையிலேயே இதை செய்வேன் அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி கைப்பிடி அரிசியை எடுத்துக்கோங்க. வலது கையால் எடுத்து உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்டு இந்த அரிசியை வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். சரி, அந்த மந்திரம் என்னென்னு பார்த்தலாம். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம. சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம. சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம. இதுதான் இது பிரதோஷத்தன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரம். அதுவும் சோமவார பிரதோஷத்தன்னைக்கு சொல்லும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இப்படி மந்திரம் சொன்ன பிறகு நம்ம இந்த தானம் கொடுக்கறதுங்கிறது சிறப்பு. அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் எங்கேயாவது இதையும் போட்டு விட்டுருங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த டைமில் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தானம் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் விபூதி, இளநீர், அதே போல் கரும்பு சாறு, இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு. அதே போல் உங்களுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அரிசியை வந்து நல்ல மிக்சர் ஜாரில் அரைச்சி இதை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அரிசி பொடியை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு வந்து கொடுங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது சந்திரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அரிசியை பயன்படுத்தி இந்த மாதிரி பொடி செஞ்சு நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கறது சிறப்பு. சரிங்களா? என்ன எறும்புக்கு போடும்போது இது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நம்ம போடுவோம். இறைவனுக்கு அபிஷேகத்துக்குன்னு கொடுக்கும்போது நம்ம அரிசி அரைச்சி அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா கூட போதும். ஸோ அவசியமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.